பல பெண்களுக்கும் இந்த மாதிரி கருத்தரிப்பு நிகழ்ந்த உடனே சர்க்கரை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படிம்பாங்க. அந்த கருத்தரித்த மொமெண்ட்டில் இருந்து அவர்களுடைய ஹார்மோன்களில் நடக்கக்கூடிய சில இதில் ஜெனட்டிக்கலாக அவங்க தாய் தந்தையர் டயபெட்டிக்காக இருந்தாலோ, குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மாதிரி சர்க்கரை உணவுகளை நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாலோ, இந்த சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடிய உடலமைப்பு இருந்தாலோ அவர்களுக்கு இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு கருத்தரித்திருக்க காலத்தில் இந்த சர்க்கரை கூடுறது நடக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் காலகட்டத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தலைன்னா, கருத்தரித்திருக்கும்போது முதல் ட்ரிமஸ்டர்லையோ 2ஆவது ட்ரிமஸ்டர்லையோ சர்க்கரை அளவுக்குள்ளே வைக்கல அப்படின்னா குழந்தையினுடைய உடல் எடை அளவுக்கு அதிகமாக போயிடும். ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக 3 கிலோ இருக்கலாம், 3.5 கிலோ இருக்கலாம், அதிகபட்சம் 3.25 கிலோ வரலாம். 4.5 கிலோ அது மாதிரி அளவு கூடும் பொழுது அவங்களுடைய பிரசவமும் சிக்கலுக்குள்ள ஒரு விஷயமாகுது. அதுக்கப்புறம் கருத்தரித்திருக்க காலத்தில் வேறு ஏதாவது குழந்தைக்கு நோய்கள் வருவதற்கும் இந்த சர்க்கரை அளவு கட்டுப்படாமல் இருக்கும்போது நோய்வாய்ப்படுவதற்கும் வாய்ப்பாயிடுது. அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்கை ட்ரீட் பண்ணியே ஆகணுங்கிறது கட்டாயமாயிடுது. பல நேரங்களில் இன்சுலின் நேரடியாக போட சொல்லுவாங்க, சில மாத்திரைகளை கொஞ்ச காலம் எடுத்துக்கொள்வாங்க. இதெல்லாம் நம்ம மாத்திரைகளை தவிர்க்கணும், ஜெஸ்டேஷனில் எனக்கு டயபெட்டிக் வரக்கூடாது